வணக்கம், நான் உங்கள் KR செந்தில்வாசன் வெல்னஸ் கோச். தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்க தகவல்கள் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும். அதுக்கு நீங்க செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து சேரும். அப்புறம் என்ன, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சிந்தனை மாற்றமே சிறந்த வழி. பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிச்சோம்னா அந்த விளைவுகள் அப்படி தான் இருக்கும். நமக்கு விளைவுகள் மாற்றி கிடைக்கணும், நல்ல விளைவு கிடைக்கணும்னா சிந்தனையை மாற்றணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் என்ன நினைக்கிறாருன்னா, வெளியில் போகலாம், லாங் சுற்றுப்பயணம், நல்லா லாங்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாடு பூரா சுற்றுறாரு. ஒரு காட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாரு. அவர் சுற்றுப்பயணம் போகும்போது எப்போவுமே சாரட் வண்டியில் போவார். அப்படி ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டில் ஒரு வண்டி போகிற மாதிரி தடத்தில் உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே அங்கே ஒரு வண்டி தடம் வந்து சின்ன கொடி தடமாக மாறிடுது, நடந்து போகிற மாதிரி. அந்த நடந்து போகிற மாதிரி தடங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம ஃப்ரீயாக காட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், நாட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம், நம்ம எதுவும் இல்லாமல் வெறுங்காலில் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சி அவர் வண்டி விட்டு இறங்குறாரு. காலணிலாம் எடுத்து வச்சிடறாரு. வெறுங்காலில் நடந்து போகிறாரு. அப்படி வெறுங்காலில் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போகிறாரு. போகிற வழியில் கல் முள் எல்லாம் ஒரு கல்லில் காலில் படுது, அது காயமாகுது, ரத்தம் வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் போயிட்டு திரும்ப மறுபடியும் வண்டிக்கு வராரு. அரண்மனைக்கு வராரு. வந்த பின்னாடி காலெலாம் வலி, ஒரே வலி, அசரிக்க, முள் குத்தின காயம், ரத்தம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அவர் உடனே மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு, பாரு, நான் ஒரு காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கணும்னு நினைக்கும் போது கூட எனக்கு வந்து அந்த இடத்துல சுதந்திரமாக நடக்க முடியல, அவ்வளோ கல் குத்துது. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்யுங்க. அந்த காட்டில் இருக்கக்கூடிய நான் எவ்வளோ தூரம் போகணும்னு நினச்சனோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த காட்டில் இருக்கிற மிருகத்தைகள்லாம் வேட்டையாடி தோலை பூரா பாதையில் போட்டுருங்க, அப்படியே புல்வெளியில் நடந்து போகிற மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரி நினைக்கிறாரு, அரசன் சொன்ன மாதிரி செஞ்சோம்னா அத்தனை மிருகத்தையும் வேட்டையாட வேண்டி வரும். மிருகத்தை பூரா வேட்டையாடினா காட்டில் வந்து வனவிலங்குகளோட எண்ணிக்கை இல்லாமல் போயிடும். அதுக்கு அந்த வனவிலங்குகளை அழிக்கிறதுக்கான ஆள், பழம், செலவு அத்தனையும் இருக்குது. இதையெல்லாம் தேவையற்ற செலவு அப்படின்னு அவர் ராஜாட்ட சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரி ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் மெதுமெதுன்னு போகணும்னா வழி பூரா மெதுமெது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கால் வைக்கும்போது மெதுமெது இருக்கணும்னா உங்கள் காலில் சுற்றி கவர் பண்ணக்கூடிய ஒரு மெதுமெதுப்பான ஒரு அணிகளான காலில் போட்டுக்குங்க, ஒரு செப்பல் போட்டுக்குங்க, ஷூவை போட்டுங்க. அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம ஷூனா, அன்றைக்கு காலகட்டத்தில் அரசர்களுக்கான ஒரு பாதுகை இருந்தது. அந்த மாதிரி பாதுகை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கால் முள்ளு குத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜாவும், ஆமாம் இது நல்ல ஐடியா, பாருங்கள் எனக்கு இது தோணாமல் போயிடுச்சு. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் எப்படி செய்யணும்னா, சிந்தனை ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவான ஆட்கள் நல்ல எல்லாம் தேவைப்படும். ஆனால் அதையே ஒரு சின்ன மாற்று சிந்தனைகளை மாற்றி செய்யும்போது அந்த ஆட்கள் எல்லாமே அந்த வேலையை முடிக்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். அப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருப்போம், எந்த ஒரு வேலையை செய்வோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் ஐடியாவை புதுசாக ஒரு வேலை செய்யும் போது ஸ்ட்ராட்டஜியை மாற்றி சிந்திக்கணும். மாற்றி சிந்திக்கும் போது நல்ல சிந்தனைகள் டக்குன்னு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விளைவுகள் வந்துச்சுன்னா அதை எடுத்து ரெகுலராக பண்ணும்பொழுது நமக்கு செலவு இல்லாமல் மிகப்பெரிய, எப்பவுமே பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும், ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா செலவு குறைக்கிறது தான் அந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. உற்பத்தியை பெருக்கணும், செலவை குறைக்கணும். இதை ரெண்டு, உற்பத்தி பெருக்கணும், செலவை குறைக்கணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்ட்ராட்டஜி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு வேலையை எத்தனை கஷ்டமாகவும் செய்யலாம், அதை ஸ்மார்ட்டாகவும் செய்ய வழி இருக்கும், வழிகள் இருக்கும். அந்த வழிகளை நம்ம சிந்தனையை மாற்றும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருந்தாலும் சரி, அதில் ஈஸியாக எப்படி சக்ஸஸ் பண்ணலாங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதிரி வேறு சிந்தனைகளை மாற்றி பண்ணி பாருங்கள். 100% சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க.